வணக்கம். 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது நாம் பார்க்கக்கூடிய பாடம் முழுமை பெறாத பதிவேடுகள். முழுமை பெறாத பதிவேடுகளில் லாபம் மற்றும் நட்டம் எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி பார்ப்போம். படிவம் ஒன்று கொடுத்துள்ளார்கள் நமது புத்தகத்தில். இந்த படிவத்தை பயன்படுத்தி நாம் ஒரு நிறுவனத்தின் லாபம் அல்லது நட்டம் என்பது எவ்வளவு என்பதை நாம் கண்டறிய இயலும். இந்த படிவம் எவ்வாறு உருவானது என்பது தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தற்போது இந்த படிவத்தின் மூலம் லாபம் மற்றும் நட்டம் என்பதை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல இறுதி முதல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து கூட்டுகன்னு சொல்லி எடுப்புகள் இருந்தால் எடுப்புகளை கூட்டணும். அதற்கடுத்து அந்த தொகையை இங்கே கூட்டி நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். அதற்கடுத்தது கழிக்க அப்படின்னு சொல்லி கூடுதல் முதல் ஏதேனும் தொகை கொண்டு வந்திருந்தால் அதை இந்த இடத்துல நம்ம எழுதி அதை அந்த தொகையோடு கழிக்கிறோம். கழித்த உடனே கிடைக்கக்கூடிய தொகை சரிகட்டப்பட்ட இறுதி முதல். சரிகட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்றது எப்படின்னா, இறுதி முதல் தொகை அதில் எடுப்புக்கள் மற்றும் கூடுதல் முதல் இந்த ரெண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இறுதி முதல் தான் சரிகட்டப்பட்ட இறுதி முதல். அதற்கடுத்து கழிக்க தொடக்க முதல். ஆரம்பத்தில் அவர் எவ்வளோ காசு போட்டார் அப்படின்னும் தொகையோ அந்த தொகையை இங்கே எழுதிடுறோம். எழுதுறதுக்கப்புறம் இந்த சரிகட்டப்பட்ட இறுதி முதலிருந்து இந்த தொடக்க முதலை கழிச்சிட்டோம்னா வர்ற தொகை லாபம். இந்த தொகை கூடுதல் குறியீடு விட இருந்துச்சுன்னா இது லாபம். இதுவே மைனஸ் குறியோடு வந்துச்சு அப்படின்னா அது நட்டம். இதுதான் உங்களுக்கு விடை கண்டறியும் முறை. இந்த கணக்குகள் நமக்கு ரொம்ப எளிமையாக தேர்வுகளில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் எடுப்புக்கள் கொடுக்காமல் இருந்திருந்தா, அல்லது கூடுதல் முதல் கொடுக்காமல் இருந்திருந்தா, அல்லது தொடக்க முதல் கொடுக்காமல் இருந்திருந்தா அதை எப்படி நம்ம கண்டறிகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல நம்ம பூர்த்தி செஞ்சிடணும். பூர்த்தி செஞ்சுட்டு அதற்கடுத்து நம்ம விடுபட்ட தொகையை கண்டறிய முயற்சிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கணக்கை போடுவோம். இப்போ 1,00,000 ரூபா இறுதி முதல் இருக்குது அவர்கிட்ட. அதுக்கடுத்து எடுப்புக்கள் ஒரு 5,000 இருக்குது. எவ்வளவு? 1,05,000. அதற்கடுத்து கழிக்கன்னு சொல்லி கூடுதல் முதல். கூடுதல் முதல் எவ்வளோ கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா கொண்டு வந்திருக்கார். இந்த 10,000 ரூபா என்ன செய்கிறோம்? கழிக்கிறோம். அப்போ 95,000 ரூபா சரிகட்டப்பட்ட இறுதி முதல் வருது. அதற்கடுத்து தொடக்க முதல் ஒரு 45,000 ரூபா போட்டிருக்காருன்னு வச்சுக்கிறோம். அதை கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வருது? மீதம் 50,000 லாபம். இதுதான் லாபம். இப்போ உங்களுக்கு இந்த 5,000 மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன செய்வாங்க? உங்களுக்கு உங்கள் கையில் என்ன இருக்குது? இறுதி முதல் தொகை இருக்கும். அதற்கடுத்து இந்த தொகை இருக்காது உங்கள் கையில். 10,000ன்றது இருக்கும் உங்கள் கையில். அதற்கடுத்து சரிகட்டப்பட்ட இறுதி முதல் வந்திருக்காது. தொடக்க முதல் உங்கள் கையில் இருக்கும். அதற்கடுத்து நட்டம் அல்லது லாபம் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கும். இப்போ இங்கேருந்து மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா இறுதி முதல், கூட்டுக எடுப்புக்கள், கழிக்க கூடுதல் முதல், அதற்கடுத்து கழிக்க தொடக்க முதல். இதுதான் படிவம். அதே படிவம் கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கழிக்கன்ற இடத்துல கூட்டணும். அதே மாதிரி இந்த கழிக்கன்ற இடத்துல இதை கூட்டுறோம், இதை கூட்டுகின்ற இடத்துல இதை கழிக்கிறோம். இப்போ இது எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ 50,000 இருக்குது, இந்த 45,000 இருக்குது. அப்போ இது என்ன செஞ்சிடும்? கூட்டுறோம். இந்த 45,000த்தையும் 50,000த்தையும் கூட்டினோம்னா 95,000 வந்துடும். அதற்கடுத்து இந்த 10,000ன்றது நம்ம கையில் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கழிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கூட்டுறோம். 95,000மும் 10,000 கூட்டினோம்னா 1,05,000 வந்துடும். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே கூட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் கழிக்கணும். இப்போ 1,05,000த்துலேருந்து 1,00,000 கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 5,000 வந்துடும். இது மாதிரி தான் ஆன்சர். இது மாதிரி நீங்கள் கணக்குகள் எல்லாத்தையும் போட்டுடலாம். மேலேருந்து கணக்குகள் வந்துச்சுன்னா கூட்டுகின்ற இடத்துல கூட்டுறீங்க, கழிக்கின்ற இடத்துல கழிக்கிறீங்க. ஆனால் கீழேருந்து நம்ம மேலே போகிறப்ப கழிக்கன்னு போட்ட இடத்துல கூட்டணும், கூட்டுகன்னு போட்ட இடத்துல கழிக்கணும். அவ்வளவுதான். இந்த கணக்கு மிக எளிமையான கணக்கு. நீங்கள் நல்ல முறையில் மார்க் எடுக்கிறதுக்கு உகந்த கணக்கு. வாழ்த்துக்கள்.